ரணில் ஒரு படிச்ச மனுஷன், அது வந்தபடியா இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தை காப்பாத்திட்டார். அடுத்த முறை நாங்கள் ரணில் வந்தா தான் பெட்ரோலுக்கு கியூ நிக்க தேவையில்லை என்று சொல்லுற இந்த இவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? அவர் ஒரு முடிவும் எடுக்கிறே இல்லை. அவருடைய தந்திரம் பிரச்சனை இருக்கிறதா அதை நீட்டு போகிறதுக்கு விடு, கண்ணு காணாம விடு, தானாக தீரும். ஆட்சிய தாங்கள் கைப்பற்றுகிறாரோ இல்லையோன்றது வேற விஷயம். கைப்பற்றலாம் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு பலத்தை இன்னும் ஒன்று, நாங்கள் கல்பனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பரிபூர்ணமான புரட்சிகர கட்சி உருவாக போவதில்லை இனிமேல் காலத்துல. ஏவிபி இடதுசாரி கொள்கையில இன்றைக்கும் இருக்கா இல்லையா என்றது அல்ல பிரச்சனை. இல்லை பிரேமதாசா காலத்துல சிங்கள இளைஞர்கள் கலனி யாத்திரை மீது 2000 பேர் கிட்டத்தட்ட 2 தடவை எடுத்து தோல்வி வந்தது. என்ன முகத்தோட அது எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் போய் ரணில் விக்ரமசிங்க கேட்டது கள்ள உறுதி எடுத்ததாக்களை பிடிக்காங்கப்பா. போஸ்ட் இண்டஸ்ட்ரியில நடந்து கொண்டு இருக்குது. அப்ப தொழில் புரட்சிக்கு பின்னான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது செலுமப்பட்ட முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக மாற்றம் பெறுகிறது. அரசியல் வார்த்தையில் சொன்னால் ஜெயபாலன், செலுமப்பட்ட ஜனநாயக சட்டவாத அரசும் செழுமப்பட்ட முதலாளித்துவ ஜனநாயக உற்பத்தி பொறிமுறையும் இருந்தாக வேண்டும். அந்த சத்திர சிகிச்சை செய்கிற மருத்துவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்றது அதுக்கு பணம் கேட்கும். இத மாதிரி ஒரு சமூக திருட்டு உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் கிடையாது. உலகத்திலேயே கேவலமான மட்டும்தான் இதை முடிப்பதற்கான ஆற்றலும் அதற்கான மக்களினுடைய வெகுஜன ஒத்துழைப்பும் இருக்கிறது. வருகின்ற தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போலி மாஃபியாக்களுக்கு பின்னால் நிற்கிறவர்களுக்கு அல்லது ஏற்கனவே நாங்கள் அனுபவப்பட்ட கடந்த 70 ஆண்டு அரசியல் அனுபவப்பட்டவர்களுக்கு அல்லாமல் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். வணக்கம் நேயர்களே, கடந்த கலந்துரையாடலில் நாங்கள் ஸ்ரீரங்கன் விஜயரட்னம் அவர்களை கலந்து உரையாடி இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு இலங்கையுடைய ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று தேவைப்படுது. இந்த மாற்றத்தை யாரை நோக்கி நாங்கள் இந்த மாற்றத்தை வேண்டுவது என்ற அடிப்படையில இந்த உரையாடலை தொடர இருக்கின்றோம். அந்த வகையில ஸ்ரீரங்கன் வணக்கம். 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 இன்றைக்கு இலங்கையில ஒரு தேர்தல் ஒன்று ஆரம்பிச்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு காட்டிலும் இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள அந்த தேர்தல் நடந்து ஆகும். மக்கள் இதுல எப்படியான ஒரு தெரிவை எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை 4 கட்சி இருக்குதானே. யுஎம்பி இருக்குது, இருக்குது, சஜித்தின் கட்சி இருக்கு. என்றால் நாங்கள் வந்தது பின்னால கட்சிகள் எல்லாம் பலது உடைஞ்சிட்டு மாறி மாறி இவங்க எல்லாம் வருவாங்க. பிரேமதாசா ஐக்கிய தேசிய கட்சி, சஜித்துடைய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா இந்த ஊழல் பெருச்சாலைகள் வரக்கூடிய பெயர் தான் வரும். இதுல ஒரு பெயரை தான் தேர்ந்தெடுக்க போறோம். இடதுசாரிய அரசியலில் இன்றைக்கு இலங்கை தலைவி மக்களுக்கு வெகுஜன ஒத்துழைப்பு கூடியதும் கட்டமைப்பு ரீதியாக மக்களின் அதாவது கிராம மட்டத்துல அதிக செல்வாக்கு பெற்றதும் ஜேவிபி தான். அது மறைக்கவோ முடியாது. ஜேவிபி முதல் வசந்த காலத்தை 71 செய்து அழிந்து புஷ்பவதி மனம் பேரி என்ன செய்யணும்? அது அரசு ஒன்று இருக்குது, அரசாங்கம் அல்ல. அரசு தனக்கு எதிராக சிஸ்டத்தை மாற்ற முடிவெடுத்தா அது யாருன்னு பார்க்காது. அரசுக்கு வர்க்கம், இனம், மொழி, மதம் கிடையாது. அது அந்த அமைப்பை பாதுகாக்க செயல்படும். அப்ப மனம்பெரிய என்ன செய்தாங்க? மனவங்கப்படுத்தி கொண்டு போய் மிக மோசமாக நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ் பகுதியில் அது யுத்த மீறல்கள் இந்த இது வேற ஒரு கெட்ட கோயில் வச்சு பாருங்க. அப்ப அரசு என்றது அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் அது ஒரு சிங்கள பெண்ணாக இருந்தும் அது சிங்கள பகுதியில நடந்து அது தன் கோர முகத்தை மிக கோரமான அதுக்காக அந்த உதாரணம் சொன்னேன். அவ்வளவு பெரிய நடந்தது. அதே போல பிரேமதாசா காலத்துல சிங்கள இளைஞர்கள் கலனி யாத்திரை மீது 2000 பேர் கிட்டத்தட்ட 2 தடவை எடுத்து தோல்வி வந்தது. அது இப்பொழுது பாராளுமன்ற இந்த சகதிக்குள் வந்தாலும் கூட வெகுஜன பரந்துபட்ட மக்களுடைய நலனுக்கு குரல் கொடுக்கத்தக்க ஒரு காத்திரமான எதிர்கட்சி அரசியல் ஒன்று அவசியமானது. ஊழலை தட்டி கேட்பதற்கும் ஊழல் அமைப்புகளை சீர்மை செய்வது அதை சீரமைப்பு செய்கிறது. உண்மையிலே நான் இந்த பதில ஸ்ரீரங்கன் விஜயரட்னத்திட்ட இருந்து எதிர்பார்க்கல. பல்வேறு இடதுசாரிகளும் இன்றைக்கு மற்ற முதலாளித்துவ கட்சிகளை எதிர்க்கிறதிலும் பார்க்க மிக தீவிரமாக ஜேவிபி எதிர்க்கிறார்கள். அது நான் சொல்ல தேவையான தமிழ் சொலிடாரிட்டி சேனன் அவர்களா இருக்கட்டும் அல்லது எங்கட ஜனநாயக முற்போக்கு கட்சிகளா இருக்கட்டும்,
பெரும்பாலும் இடதுசாரி சிந்தனையில இருக்கிறவர்கள் இதை மிக தீவிரமாக எதிர்க்கிறார். நீங்கள் எப்படி இந்த நிலைப்பாட்டுக்கு வாரி? காரணம், இன்றைய இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஒவ்வொரு முகங்களும் பேர்பலகை ரீதியான கட்சிகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு செயற்படாமல், இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா புதிய ஜனநாயக கட்சி செயல்படாமல் இருக்கிறது, சாவச்சேரி பிரச்சனை. அவ்வளவு தான் ஒவ்வொரு இடதுசாரிய எண்ணம் கொண்டவர்களும் ஒவ்வொரு தீவு கூட்டங்களாக தங்களுக்கு ஏற்ப ஒரு பெயரை உருவாக்கி கொண்டு அந்த பெயருக்கூடாக அடையாளத்தை நிறுவுவதற்கான தங்கள் இருப்புக்காக அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் பெரும்பாலும் மக்களுடைய யதார்த்த சூழலை புரிந்து கொண்டால் நிலவுகின்ற இந்த ஆட்சி அமைப்புக்குள்ள ஜேவிபி என்பது ஸ்திரமாக வெகுஜன செல்வாக்கு நிறைந்த கட்சி. இன்றும் சரி, நேற்றும் சரி, நாளையும் சரி, இனியும் அப்படித்தான் இருக்க போகும். அந்த அளவுக்கான இளைஞர் அணிகளை கொண்ட கிராம மட்டத்தில் விவசாய பல்கலைக்கழக ஒன்றியங்கள் மாணவர்கள் மத்தியில மிக செல்வாக்கு பெற்றிருக்குது. இன்றைக்கு ஆட்சிய தாங்கள் கைப்பற்றுகிறாரோ இல்லையோன்றது வேற விஷயம். கைப்பற்றலாம் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு பலத்தை வச்சிருக்கோம். இன்னும் ஒன்று, நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பரிபூர்ணமான புரட்சிகர கட்சி ஒன்று உருவாக போவதில்லை. இனிமேல் காலத்துல உருவாகாது. அவ்வண்ணமே நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு நாட்டில் சோசலிசத்தை உருவாக்க முடியும் என்று யாராவது கற்பனை பண்ணினா அவருக்கு இந்த உலக தழுவிய இன்றைய பொருளாதார போக்குகள் புரியவில்லை. அப்படி ஒன்று நிகழப் போறதில்லை. இதுக்காகத்தான் நவ மார்க்சிஸ்ட் 1970 ஆண்டு ஒபெரியோ என்ற ஒன்றை தொழிலாளர்கள் இதை நிறுவனர் இத்தாலியில் அன்டோனியோ நெகரியன் 1970களின் ஆரம்பத்தில் அந்த புரட்சியை, தொழிலாளர்கள் சங்க புரட்சியை இத்தாலியில் செய்து தோல்வியுற்று நியாயமான மனிதர்கள் பெற்று 25 ஆண்டு காலம் அவருக்கு தீர்ப்பெழுதினார்கள். பிரெஞ்சுல கடைசியா தப்பி வாழ்ந்து அமெரிக்கா போய் ப்ரொஃபசர் ஆயிட்டார். அந்த அன்டோனியோ நெகரி காமன்வெல்த் நூல் எழுதினவர். அன்டோனியோ நெகரி சொல்றார், சோசலிசம் என்றது இன்றைக்கு கடந்த கால அடிப்படை புரிதலில் இருந்து அடிக்கட்டுமான மேற்கட்டுமான பிரச்சனை அல்ல. இன்றைய பிரச்சனை நிதி மூலதன வங்கிகளுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை. எனவே இந்த சகல வங்கிகளையும், நிதியீட்டு வங்கிகளையும் சோவியத்தாக்கு, அது அரச சொத்துடைமையாக்கி மக்களுடைய வங்கிகளாக மாற்றப்பட வேண்டும் சொல்ற, சோவியத்தாக சொல்லி. சரிதானே? இது ஒரு நல்ல அருமையான திட்டம். அன்டோனியோ நெகரி போன வருஷம் செத்து போயிட்டார். அவர் நவ மார்க்சிசவாதிகளுக்குள்ள அன்டோனியோ கிரம்சிக்கு பின்னால் எழுந்த மிகப்பெரிய சிந்தனையாளர். அதே போல இங்க ஏமன்ல சொல்லுவாங்க யூர்கன் ஹாபமாஸ். இது முக்கியம். இந்த இடதுசாரி வட்டம் புரியட்டு கொஞ்சம். அத இங்க இந்த மார்க்சிச சின்ன கட்சிகள் இருக்கு, பேர்பல கட்சிகள் இருக்கு. நான் அதுல உறுப்பினர் இருக்கிறேன், எம்எல்பிடி என்று மார்க்சிச கட்சி இருக்கு. ஒவ்வொரு வருஷம் மேடைக்கு டுசுடபு போய் ஊர்வலம் செய்துட்டு வருவார். அவ்வளவுதான் வேலை. அவர்கள் சொல்லுவார்கள், கால் மார்க்ஸ் ஒரு ஆர்ட்ஸ் ரங்கன் சிஸ்டத்துக்கு உண்டு, கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துக்கு உண்டு. இஸ் அன் ஆர்ட்ஸ் ஃபார் தி ரங்கன் கேபிட்டலிசம் உண்டு. முதலாளிகள், நோய்பட்ட முதலாளிகளுக்கான மருத்துவர் ஹாபமாஸ் உண்டு. அந்த குருபரன் குமாரவடிவேல் இந்த இலங்கையில வட யாழ்ப்பாணத்தின் அனைத்து மோசடியாளர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு சட்டத்தரணி. அப்ப குணகுருவரன் இந்த போஸ்ட் பிரச்சனையை எடுத்து ஒரு சின்ன கட்டுரை வரைந்திருந்த சின்ன 4 எழுத்து. அவருக்கு நான் 17 சிறு பெரிய நீண்ட கட்டுரை இருக்க. காவமாஸ் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த போஸ்ட் அந்த பிரச்சனை இலங்கையில வருமாண்டா இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். உண்மையே வெளிவருது இல்லையே, அதுதான் போஸ்ட் ட்ரூத். என்ன அதே நீங்க திட்டமிட்டு இது பண்ணி வைக்கிறீங்க. ஆனா நீங்கள் பாக்குற உண்மை என்பது உண்மையில அது குருபரன் அதை என்ன முகத்தோட அது எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் போய் ரணில் விக்ரமசிங்காவை கேட்டது அல்ல உறுதி எழுதுறாக்களை பிடிக்காங்கப்பா. யோசிச்சு பாருங்க, மக்களின் அல்ல உறுதி எழுதுற சட்டத்தரணிகளை பிடிக்காங்கோ. நீங்க கள்ள உறுதி எழுதின சட்டத்தரணிகளை பிடிச்சா, நீங்கள் போலீஸ்காரன் யாருக்காவது தண்டனை, ரேப்புகள் கொலைகள் நடந்ததுக்கு தண்டனை கொடுத்தா நான் நிறைய விடுவிப்பேன். இன்னொன்று நாங்கள் சொல்றேன், அது அவர் சொல்றாரு இந்த உலக ஏகாதிபத்தியத்தினுடைய மாற்றங்களை குறித்து. அதே போல இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கம்யூனிகாட்டி காண்டல். அது தொடர்பாடல் நடவடிக்கைகளை செய்து நாங்கள் 2 பேரும் தொடர்பாக இருக்கிறோம். ஜனநாயகத்துக்கான முன்னிபந்தனைகள் சரிதானே? மக்களுடைய பரந்துபட்ட மக்களுடைய பிரச்சனையை பேசுதலும் அதனூடாக வருகின்ற தீர்வுகள் நல்லதோ கெட்டதோ அல்ல பிரச்சனை. இப்ப உண்மைகள் பேசப்பட வேண்டும். பரந்துபட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு என்பது பேசப்பட வேண்டும். செழுமைப்பட்ட முதலாளித்துவ வளர்ச்சியை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டம். ஜேவிபி இடதுசாரி கொள்கையில இன்றைக்கும் இருக்கா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. இல்ல குறைந்தபட்சம் ஒரு முதலாளித்துவ புரட்சி வருமா? முதலாளித்துவ புரட்சி வருமா? ஒரு செழுமைப்பட்ட முதலாளித்துவ ஆட்சி அமைப்பு உருவாகுமா? செழுமைப்பட்ட முதலாளித்துவம் வளருமா? ஜனநாயக தன்மையை கடைபிடிக்கும்.
எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் இன்னைக்கு இலங்கையில இருக்கிற நாங்கள் ஒரு ஐரோப்பா மாதிரி ஒரு சமூக ஜனநாயக அதனால இப்ப யோசிச்சு சொல்றதுக்கு என்னென்றால் இப்ப கேட்பாங்களா அங்கிருந்து உங்க நாடுகள்ல பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டு தான் இவங்க செலுமப்பட்ட முதலாளித்துவம் 60களின் பின் வளர்ந்துட்டுது சரிதானே. இப்ப போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப தொழில் புரட்சிக்கு பின்னான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது செலுமப்பட்ட முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக மாற்றம் பெறுகிறது. வாழ்த்து கட்டத்து வளர்ச்சியில் ஏகாதிபத்தியம் மாற்றம் பெறுகிறது. அப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது, பல்வேறு முரண்பாடு இருந்தாலும் கூட ஜனநாயக பூர்வமான உரையாடலுக்கு அடிப்படையில் இப்படி சட்ட ரீதியாக சட்ட அரச புறந்தள்ளி இவ்வளவு பெரும் ஊழல்கள் செய்ய மாட்டாங்க. அவங்க ஊழல் செய்தாலும் கூட மக்களை பாதிக்காத வகையில் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து அப்படி இல்லையே, நேரடியாக மக்களை உயிரை பணயம் வைக்கிறீர்கள். ஒரு பச்சாதாபம் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் சொல்றது வந்து மர்ம கொடுக்கில் வாழ்ற மக்களை சொல்றேன். நடுத்தர மக்களும் அப்படித்தான் நடுத்தர மக்கள் இன்றைக்கு இந்த தனியார்மய வர்த்தகம் ஊக்குவிக்கப்பட்டதும் அது வளர்வதற்குமான காரணத்தில் இன்னொன்று புலம்பெயர் மக்கள் தங்களுடைய நோய்பட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ தம்பியோ அண்ணனோ மாமனோ மச்சானுக்கு இங்கிருந்து அனுப்பி அங்கு வைத்தியம் பார்ப்பதற்கான உதவிகளை செய்கிறார்கள். எனவே அவர்களும் தங்கு தடையின்றி அந்த வைத்தியன் சொல்றதை கேட்டு நார்த்தன் ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது வேற ஏதோ தனியார் வைத்தியசாலைக்கோ போகிறார்கள். அவர்கிட்ட காசு இல்லை என்று வையுங்கள், போராட்டம் எப்போ வெடிச்சிருக்கும். போராட்டம் எப்போ இதுல ஒன்று நீங்கள் சரியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று விளங்கிக் கொள்ளணும். அண்மையில என்னுடைய மருமகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்தது. 2 கிட்னியுமே கிட்டத்தட்ட 10% தான் வேலை செய்யும் இந்த அளவுல வந்தால் அந்த வருத்தத்தை வந்து குணப்படுத்துறது. அவ இன்னொரு ஆள் கிட்னி கொடுக்க வேணும். அந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு அவருக்கு கொடுத்தது வெறும் 25 லட்சம். அது உண்மையா அது ஒரு புண்ணியவதி தன்னுடைய கிட்னியை கொடுத்த வழியால் இவ ஒரு இளம் பெண் உயிர் வாழலாம். 75 லட்சம் இந்த மருத்துவமனைகளுக்கு தான் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவமனைகளுக்கு இவ்வளவு வழங்கினது தனியா நான் மட்டும் அல்ல, அவர்களுடைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இந்த வெளிநாட்டுல இருந்து போன எல்லாருடைய பணம் கொண்டுதான் அவர் உயிர் வாழக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே இது எத்தனை பேருக்கு இது சாத்தியம்? அதுதான் சாத்தியம் இல்லை பலருக்கு. அதனால பல பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த 25 லட்சம் ரூபாய் கொடுப்பதையே மறுக்கின்ற மாபியா கூட்டம் வைத்தியர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் இது அதே அந்த பெண்மணி அதுக்கு வழங்கின பெண்மணியை நாங்கள்லாம் அடையாளம் கண்டோம். ஆனால் அங்க ஒரு இன்னொரு பழக்கம் இருக்கு, மிக மோசமான. என்ன சொல்ல மலையத்துல உள்ளவர்கள்கிட்ட வந்து இந்த மாஃபியாக்கள் வாங்கி குறைஞ்ச காசுக்கு வாங்கிட்டு அதையே பெருந்தொகைக்கு வாங்குறது மட்டும் அங்க இல்ல, ஓர்கான் திருட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பெரும் ஹாஸ்பிட்டல்கள்ல, தனியார் ஹாஸ்பிட்டல்கள்ல கண் வச்ச மாதிரி அவனை பிடிக்க மாதிரி அவனையும் இவனை பிடிக்க மாதிரி இவனையும் வெள்ள வேலை கடத்தின்னு போறதுக்கு கொண்ட விஷயத்தை. இன்னொரு விஷயம் என்னென்றால் இதை நாங்கள் தனியார் மருத்துவமனையில கொடுத்து செய்கிறோம். கொடுத்து செய்தா பிறகு அந்த சத்திர சிகிச்சை செய்கிற மருத்துவரோட ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்றதுக்கு பணம் கொடுக்கும், அதுக்கு பணம் கேட்கும். இத மாதிரி ஒரு சமூக திருட்டு உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் கிடையாது. உலகத்திலேயே கேவலமான ஒரு மருத்துவ சமூகமாக நாங்கள் மாறி வைத்தியம் செய்தா கேவலமானது. இப்ப உள்ள சூழல்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஊழலற்ற ஒரு சமூகம், ஊழல் அற்றே விடுபவன், ஊழல் கொஞ்சம் குறைஞ்ச சமூகம் வேணும். அதாவது வந்து எங்களுடைய அரசியல் வார்த்தையில் சொன்னால் ஜெயபாலன், செழுமப்பட்ட ஜனநாயக சட்டவாத அரசும் செழுமப்பட்ட முதலாளித்துவ ஜனநாயக உற்பத்தி பொறிமுறையும் இருந்தாக வேண்டும். அதுக்கு எங்களுக்கு இடதுசாரியோ அல்லது எங்களுக்கு சோசலிசம் ஒன்றும் வேண்டாம். அது வார நேரம் வரட்டும், அது ஒண்ணும் இப்ப வேண்டாம். இப்ப இதை செய்யறதுக்கு ஜேவிபியால முடியும் என்றால் ஜேவிபியால் மட்டும்தான் இதை முடிப்பதற்கான ஆற்றலும் அதற்கான மக்களினுடைய வெகுஜன ஒத்துழைப்பும் இருக்கிறது. ஓரளவுக்கு தன்னும் அதை அவர்கள் காட்டியிருக்க, அவர்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால்தான் எங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டமா ஒரு வாய்ப்பை கொடுக்கிற நினைக்கலாம். அதை கொடுக்கணும் என்ற நிலைக்கு மக்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இடதுசாரிய மற்ற கட்சிகள் எல்லாம் கையாளாத கட்சிகள் அங்கு மாற்றப்பட்டு விட்டன. அவை திட்டமிட்டு தங்களுக்குள்ளேயே சீரழிந்து போய் கிடக்கின்றன. மற்றது தலைவர்களுக்கு வயது வந்து விட்டது, இளைய தலைமுறைக்கான அடையாளம் இல்லை. அல்லது ஜேவிபி ஒரு இடதுசாரிகள் அல்ல, அவர் முதலாளித்துவம், இவையெல்லாம் கடந்து போன காலம் கடந்து போன விவாதம். இந்த
நாங்கள் இந்த அரசியல் கட்சிகள் பற்றி எல்லாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு இந்த அறகலையா போராட்டத்துக்கு இந்த பொருளாதார சரிவுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுவாக இந்த அகடமிக் சொசைட்டி அல்லது இந்த படித்தவர்கள் என்று சொல்லப்படுற ஒரு கூட்டத்தில் மேல்தட்டு வர்க்கத்துல இருக்கிறது இது ரணில் ஒரு படிச்ச மனுஷன் வந்தபடியா இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தை காப்பாத்திட்டார். அடுத்த முறை நாங்கள் ரணில் வந்தா தான் பெட்ரோலுக்கு கியூ நிக்க தேவையில்லை என்று சொல்லுற இந்த இவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? இந்த அப்ப மிடில் கிளாஸ் சொல்லப்படுகிற உயர் நடுத்தர மத்தியதர வைக்க கல்வியாளர்கள் தனியே லொபி குரூப்பாக தங்களுடைய நலன்களை மட்டும் பார்த்து பெரும்பதி மக்களுடைய நலன்களை தவறவிட்டு ஒரு நவ லிபரல் தாராளமயவாதி மவுண்ட் பெலரன் சொசைட்டி போர்ட் மெம்பர் மேற்குலகத்திற்கான சகல விதமான ஒத்துழைப்பையும் நல்லக்கூடிய ஒரு மனிதரை கொண்டு வச்சு அவர் ஒரு முடிவும் எடுக்கிறே இல்லை. அவருடைய தந்திரம் பிரச்சனை இருக்கிறதா அதை நீட்டு போகிறதுக்கு விடு, கண்ணு காணாம விடு, தானாக தீரும். இப்ப புண்ண நீங்கள் மாத்திர என்றால் காற்றில் உதவ விட்டு மாத்தலாம், மறந்து கொடுத்தும் நேரடியாக மாத்தலாம். அது அந்த இது அர்ச்சுனா தான் சொன்னது. அது ரணிலுக்கு நன்றாக பொருந்தும். ரணில் திட்டமிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பார் என்பது பொய். ரணில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கான ரணிலை காப்பாற்றுவதற்காகவும் தங்களுக்கு சாதகமான மேற்குலக அரசாங்கத்தை நிறுவுவதற்காகவும் உலக வங்கியும் உலக நாணய நிதியத்துக்கும் ஊடாக மேற்குலகம் பணம் செலுத்திக் கொண்டிருக்குது. அதே போல மேற்குலகம் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி இலங்கையில் உள்ள பொருளாதாரத்தை ஓரளவு தூக்கி நிறுத்துவதற்கான காரணம் இந்த சக்தியின் மூலம் அறுவடை செய்ய வேண்டி காத்து கிடக்கிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. பல்வேறு நிலப்புலங்கள் இலங்கை கடற்கரைகளை மையப்படுத்தி இலங்கை எண்ண குதங்களை மையப்படுத்தி இலங்கையினுடைய மூல வளங்கள் என்று சொல்லப்படுகின்ற கனிம வளங்கள் இருக்கின்றன, சிறப்பு கனிவளங்கள், அவற்றை தமதாகிக் கொள்வதற்கான ஒப்பந்தங்கள் போட வேண்டி இருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களுக்கு முன்னணியில் இன்றைக்கு சீனா முயன்றிருக்கிறது, இந்தியா முயன்றிருக்கிறது, அம்பானி குரூப் முயன்றிருக்கிறது. அதே போல இவர்கள் அதை செய்ய வேண்டும். அப்ப இவர்களுக்கு தங்களுக்கான ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா யூஎம்பி தான். ஆனா உண்மையில் இந்த கல்வியாளர்கள் தெரிந்தே தப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ரணில் ஒரு மண்ணும் செய்யவில்லை. இந்த அரகல செய்யலேன்றது ஒன்று. அடுத்தது இந்த தனியார் மயமாக்கலை கொண்டு வரதே ரணில் தான். அதுதான் உண்மைதான். அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த மாஃபியா மருத்துவ மாஃபியாக்கள் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னுக்கும் ரணிலுடைய கைகள் இருக்கு. அவர்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறார்கள் என்றால் இந்த இதுகள்ல சேகரித்த மக்களுடைய பணத்தை சர்வதேச நாடுகளுக்கு அந்த வட்டிக்கு கட்டுறதுக்கான அலுவலகத்தான் ரணில் செய்கின்றார். இத மக்கள் ஓரளவுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும். இந்த வருகின்ற தேர்தல்ல உங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க கூடாது. இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போலி மாஃபியாக்களுக்கு பின்னால் நிற்கிறவர்களுக்கு அல்லது ஏற்கனவே நாங்கள் அனுபவப்பட்ட கடந்த 70 ஆண்டு அரசியல் அனுபவப்பட்டவர்களுக்கோ அல்லாமல் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கிறது. பயணத்துக்கான இதாக இன்றைக்கு யாரு கண்டிடேட்டா இருக்கிறாரோ அவருக்கு பெரும்பதியான மக்கள் தங்களோட புரோட்டஸ்ட் வாக்க செய்தே தீர வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். தனியே தொடர்ந்து இந்த பழைய பெருச்சாளிகளுக்கு வாக்களித்து ரணிலையில நாங்க கொண்டாடாம ஆள விடுங்க, இன்றைக்கு பொருளாதார சுவிட்சம் தான் வேணும் என்று. ஆனா இந்த பொருளாதார சுவிட்சம் ஊழல் மாபியா பொருளாதாரத்தை கட்டி அமைத்திருக்கிறது. அது விடாது. அது இப்படித்தான் உங்களை சுரண்ட போகுது. மருத்துவ ரீதியாகவும் சுரண்ட போகுது, கல்வி ரீதியாகவும் சுரண்ட போகுது. இனி உங்களுக்கு பெரிய பேராடும் பல்கலைக்கழகங்களுக்கு கிடைக்கிற கல்விகளுக்கெல்லாம் காசை கட்ட சொல்லும். சரி, அங்கதான் நல்ல கல்விகள் கிடைக்கிறது. இலங்கை யூனிவர்சிட்டியில் பலவற்றை அவர்கள் இல்லாமையிலே ஆக்குவார்கள் தனியார்மயப்படுத்தி. இது அந்த பொறிமுறைக்குள்ள உலக வங்கியால் திட்டமிடப்பட்ட வரைவுகளுக்குள்ள இருக்கிறது. எனவே இதை சாத்தியப்படுத்துவதுதான் ரணில கொண்டு வந்தார்கள். போடுறது யாரு உண்மையிலேயே அணுங்காமல் கணுங்காமல் ரணில் தானே செய்த. ரணில் பெற்றதா யாரு பெற்றது? இந்த மவுண்ட் பெலரன் சொசைட்டி தான். ஓகே, அப்ப நாங்கள் இதை பற்றி யோசிக்கணும். பெரும்போது மக்கள் தங்களுடைய வாக்குகளை இன்றைக்கு ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய இடதுசாரி கட்சி ஜேபின்னு சொல்லுவோம் என்ன, அதுக்கு வாக்களிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இது ஏனென்றால் இந்த ஊழல் மயப்பட்ட ஆட்சி அமைப்புக்கு எதிரான பலமான ஒரு எதிர்கட்சி இருந்தே தீர வேண்டும். இவர்கள் மாற்றீடு இல்ல, சஜித் மாற்றீடு இல்ல, ஏன்னா அவருடைய திட்டம் எல்லாம் ஒன்றுதான், முகங்கள் தான் வேறிய தவிர திட்டம் ஒன்றுதான். அதே போல எங்களுடைய தேவானந்தா அவர்கள் மாற்றீடு இல்ல. அவர் இன்றைக்கு தேர்தல் நடக்குது, இது நடக்கின்றது, ஊரா சுத்துறார், ஊரா போறார், உதவி செய்யறன்னு சொல்றார். நல்லது, ஐயோ கையெழுத்து கும்பிடுறோம், நீங்க மக்களுக்கு சேவை செய்வீங்க. ஆனா உங்களால் முடியாது. இப்ப இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ள டக்ளஸ் தேவானந்தா எவ்வளவோ பரவாயில்லை, இந்த அர்ஜுனாண்ட பிரச்சனை இல்ல. அவர் இப்ப கிராமமா போறார், கிராமமா கேட்டறிகிறார், கிராமமாக சென்று மக்களை சந்திக்கிற
ஓம் இல்லை என்றவில்லை. சில பிரச்சனைகளை, முக்கிய பிரச்சனைகளை தீர்த்தும் வைக்கிறார், சரிதானே? அது ஒன்றும் சரி. ஆனால் அவர்கிட்ட கட்சிக்கு அல்லது அவர் கை காட்டுகிற நபருக்கு ஓட்டளிக்கிறது என்பது, ரணிலுக்கு ஓட்டளிப்பது என்பது, இல்ல சஜித்துக்கு ஓட்டளிப்பது என்பது மிக மோசமான முடிவுக்கு வரும். அவர் இதை செய்து மக்களிடம் போய் என்பிபியில இணைந்து கொள்ள மாற்றத்துக்காக இணைந்து கொள்ள. இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த புள்ளியில இந்த உரையாடலை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒரு நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு, மிக பயனுள்ள ஒரு உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஜெயபாலன், நீங்கள் என்ன கூப்பிட்டு இந்த உரையாடலை செய்ய வைத்ததுக்கும். பெரும்பாலும் நாங்கள் ஒத்த கருத்தை உடையவர்கள். எங்களுக்குள்ள உள் நோக்கமே மக்களுக்கான முக்கியம். மக்கள் பயனடைய வேண்டும், மக்கள் இந்த வாழ்நிலை அடுத்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த போராட்டம் வெற்றி அளிக்கப்பட வேண்டும், ஊழல் மாபியாக்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் நடத்தையில், சேவை துறையில் தங்களுடைய உத்தியோகத்தை செவ்வனவே அரசுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க வேண்டும். அவர்கள் பெறுகின்ற சம்பளத்தை, உங்களுக்கு சம்பளம் போதவில்லை என்றால் போராடி பெறுங்கள். அதான் உங்களுக்கு தானே மருத்துவ தொழிற்சங்கம் இருக்கிறது, உங்களுக்காக போராடுவீங்க. அவர்கள் மக்களுக்கு அடியால் உங்களுக்காக நிச்சயம் பெறுவார். அதுதான். நன்றி.